श्रीमात्रे नमः। बाधाकरीं भवाब्धेः आधारात्यम्बुजेषु विचरन्तीम् आधारीकृतकाञ्चीम् बोधामृतवीचिमेव विमृचामः। நம்ம இதுவரைக்கும் இந்த யோகம் பண்றவாள்லாம் மூலாதார சக்கரத்திலேருந்து சகசிராரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களினுடைய நிலைகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாத்திலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அததான் இதுல ஃபுல்லா சொல்றார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, மூலாதார சக்கரம் அது எங்க இருக்கு? நம்மளுடைய முதுகெலும்புக்கு கீழே அடித்தளத்துல ஃபர்ஸ்ட் அது இருக்கு. அந்த இடத்துல குண்டலினி அப்படிங்கிறது, அந்த மூலாதாரம்ங்கிறது 3.5 சுற்றாக சுற்றி கொண்டு பாம்பின் மீது போல கவர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்ம. அதிலே இருந்து அது விழித்து எழுந்திருக்கிறது தான் முதல்ல பெருசு. அதை எழுப்புறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதிலிருந்து அந்த இதுக்கு தான் மூலாதாரம்னு பேரு. அப்போ எந்தெந்த இதுல அது எத்தனை கமலங்களாக, எத்தனை இதழ் கொண்ட கமலங்களாக இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த மூலாதாரத்தில் இது கீழே இருக்கக்கூடிய அந்த பாகத்தில் 4 இதழை கொண்ட கமலங்களாக ஆதாராத் அம்புஜேஷு விசாரந்தி. ஒரு இடத்துலதான் அம்புஜம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். நாம அது எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் இது இத்தனை இதழ் தாமரையாக, இது இத்தனை இதழ் தாமரையாக நம்ம அர்த்தம் எடுக்கணும். மூலாதாரத்தில் 4 இதழ் கொண்ட தாமரை மலராக. அடுத்தது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் மேல போகும் பொழுது அங்க 4 6 இதழா மாறுறது. 6 இதழ் கொண்ட தாமரை பூ மாதிரி அது அந்த இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா அடி வயிற்றுல இருக்கக்கூடிய பாகத்தில். அதுக்கடுத்தது மணிபூரகம். மணிபூரகம் 10 இதழ் கொண்ட தாமரை. அது எங்க இருக்கு அப்படின்னா கரெக்டா நாபிக்கு நேரம் அப்படியே பின்னாடி முதுகெலும்பு கிட்டதான் நம்ம அப்படியே அதை கற்பனையில கொண்டு வரணும். எல்லாருக்கும் நிறைய யோகா கத்துண்டவார்கள், ரேகி கத்துண்டவார்கள் எல்லாருக்கும் தெரியும். 1-2 பேருக்கு தான் தெரியாத இருக்கலாம். இல்ல இந்த மாதிரி நம்ம சொல்லி அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுண்டாவது இருக்கலாம் அட்லீஸ்ட். அப்ப மணிபூரகம்ங்கிறது நாபிஸ்தானத்திற்கு கரெக்டா அப்படியே நேர் பின்னாடி இருக்கக்கூடியது. அது 10 இதழ் கொண்டது. 10 இதழ் கொண்ட தாமரை பூ அப்படி அதுல இருக்கு அப்படிங்கிற கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆகிட்டே போகுது. மூலாதாரத்திலேருந்து எழுந்துக்கிறது, அடுத்தடுத்த சக்கரங்களை இது பண்ணிட்டே உடச்சுண்டு மேல போகும் பொழுது இன்னும் 2 இதழ் அப்படியே கூடிண்டே வருது. அடுத்தது அநாகதம். அநாகதத்துக்கு போகும் பொழுது அது என்ன பண்றதுன்னா 12 இதழ். அது எங்க இருக்கு அநாகதம் அப்படின்னா ஹிருதயம், அதற்கு கரெக்டா அப்படியே பின்னாடி. அப்ப பார்த்தோம்னா அங்க 12 இதழ் தாமரை பூவா அது இருக்கு. அடுத்தது விசுப்தி. விசுப்தி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா கழுத்துல இது அது 16 இதழ் 16 இதழ் கொண்ட தாமரை பூவா அது இருக்கு. அடுத்தது ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம்ங்கிறது இரு புருவத்திற்கு மத்தியில் அந்த இடத்தில் வரும்பொழுது திரும்ப அது பெருசா இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. அங்க அப்படியே எல்லாம் சேர்ந்து புருவத்திற்கு இடையில் ஆக்ஞா, அந்த இடத்தில் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துக்கு வரும்பொழுது 2 இதழ் தாமரை பூவிற்கு ஒப்பாக அந்த இடத்தில் 2 தள பத்மம், 2 தளத்தை கொண்ட தாமரை பூ அந்த இடத்துல காணப்படுகிறது. தாமரை பூவினுடைய 2 தளங்கள் அங்க. அதுக்கப்புறம் மேல புருவ மத்தியிலிருந்து மேல போகிறதுதான் சகசிராரம். அதுதான் அந்த சகசிராரத்தில் இருக்கக்கூடியதுதான் 1000 இதழ்கள். சகசிராரம் அப்படின்னா சகசிரம்னா 1000ன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 1000 இதழ் அது தலையினுடைய உச்சி பாகம். அப்ப இந்த மூலாதாரத்திலிருந்து புறப்பட்ட அந்த குண்டலினி சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி சுஷுப்னா நாடி வழியாக மேல போய் சகசிராரத்தை அடைகிறது. அப்போ சகசிராரத்தை அடையும் பொழுது அந்த 1000 இதழ் கொண்ட அந்த தாமரை பெட்டலுக்கு நடுவுல அப்படியே ஒரு பிளிஸ், அந்த இடத்தில் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம். அந்த இடத்தில் ஒரு மின்னல் போன்று அம்பாள் அங்கு சிவனும் சக்தியுமாக ஐக்கியமாகிறார்கள். அந்த இடத்துல உனக்கு ஞானம் பூர்த்தி அடைகிறது, உனக்கு ஒரு பிளிஸ் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படிங்கிறத சொல்றது அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்தையும் ஆதாரீகிருத காஞ்சியில் இருக்கக்கூடிய அவள் இது எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறாள். இந்த காமாட்சி ஆதாரமாக இருக்கிறாள். அப்ப இவ என்ன பண்றா? இவ ஆதாரமாக இருக்கக்கூடிய அவள் நமக்கு வாழ்வு அப்படிங்கும் போது இந்த பிறவி கடல்ல, இந்த பிறவி பெருங்கடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிறவி பெருங்கடல்ல நிறைய துன்பங்கள், அதை அப்படியே ஒன்னொன்னே நம்ம
கிராஸ் பண்ணி தான் போகணும். எல்லாத்தையுமே நாம் கிராஸ் பண்ணிட்டு போகும்பொழுது அது ஒரு அலை. ஒரு அலையா நம்ம எடுத்து எழுந்து 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 அதுல கழுத்தை தூக்கி 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 அப்படி மூலாதாரத்தில் இருந்து எழுந்து 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 அப்படியே ஒரு சக்கரமா கிராஸ் பண்ணி போறதுக்கு ஒரு வாசல்லையும் அதை உடைச்சிட்டு போறதுன்னு எல்லா இடத்துலயும் கொடுத்தார் அர்த்தம். இதே இந்த இடத்துல மூக்க கவி எப்படி கொடுக்கிறார், ஒவ்வொரு வாசலையும் தகர்த்து கொண்டு போறதுங்கிறத ஒரு வாசலிலும் அது நடனமாடிக்கொண்டு செல்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா கொடுக்கிறார். அவங்க இங்க வார்த்தையை போடுறாரு அவரு. பீச்சிமேவ விமர்சாமஹா அப்படின்னு கொடுக்கிறார் அழகா. ஒவ்வொரு வாசலையும் அது கடந்து போகும் பொழுது நடனமாடிக்கொண்டு செல்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இது இத்தனைக்கும் காரணமா நமக்கு அனுகிரகம் பண்றது யாரு? காஞ்சி நிவாசினியான காமாட்சி. எதுக்காக அந்த தேவி நமக்கு இப்படி பண்றா அப்படின்னாக்க, நம்ம மறுபடியும் ஜனனம் எடுக்காமல் இருக்கணும். இந்த பிறவி பெருங்கடல்ல நீந்தி அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கடந்து அந்த பக்கம் போயிடணும். நமக்கு திரும்பி ஜனனம்ங்கிறது எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக காமாட்சியின் அனுகிரகத்தினால ஒரு சக்கரமா நம்ம கிராஸ் பண்ணி வரும் பொழுது அதை துன்பமாக எடுத்துக்கொள்ளாமல், துன்பம்ங்கிற அந்த கடலை கிராஸ் பண்ணும்போது அதுல நர்த்தனம் ஆடுற மாதிரியான ஒரு நிலையை நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்த அந்த காமாட்சி நமக்கு மேலும் அனுகிரகத்தை பண்ணி நாம் ஜனனம் எடுக்காமல் இருப்பதற்காக தன்னுடைய அவ கம்பா நதிக்கரையில் உலாவிக் கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிண்டு அருள் புரிஞ்சுட்டு அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூக்க கவி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். கலயாம் யந்த சசதர கலயாங்கித மௌலி மவல சித்வலயாம் அலயாமாகம பீఠே நிலயாம் வலயாங்க சுந்தரி மம்பாம். கலயாம் யந்த சசதர கலயாங்கித மௌலி மமல சித்வலயாம். மௌலி மமல சித்வலயாம் என்னத்த தலையில வச்சுட்டு இருக்கா அவ? பிறைச்சந்திரனை தலையில் வச்சுருக்கா. பிறைச்சந்திரனை தலையில் அலங்காரமாக வைத்துக் கொண்டுள்ளவள். அலங்காரமாக வைத்துக் கொண்டுள்ள அவள் கலைகளுக்கெல்லாம் நாயகி. என்னென்ன கலையெல்லாம் அவள்கிட்ட இருக்கு அப்படின்னா, இந்த மாயையே ஒரு கலை. மாயை கலந்த இந்த உலகத்தை படைத்த அவள் மட்டும் சித் ஸ்வரூபம், ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவள் இந்த மாயை அப்படிங்கிற கலந்த இந்த உலகம் இது என்ன? இது எல்லாத்துக்கும் அந்த கலை. அலையாம் ஆகம பீட்டி. அவ ஆனா ஆகமம்ங்கிறது என்ன? வேதம். இந்த வேதம்ங்கிற பீட்டத்துல உட்கார்ந்துட்டு இந்த மாயை கலந்த இந்த கலையும் அதற்கப்புறம் அந்த கலையோட சேர்ந்து இந்த மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அவள். அதோட சேர்ந்து வேறு எதற்கும் அப்பாற்பட்டவள், காலத்திற்கும் அப்பாற்பட்டவள். கலையாம் எந்த சசதர கலையாங்கித மௌலி. மௌலின்னா தலையில் சூடிக்கொண்டுள்ளவள். அமல சித்வலயாம். கலையாம்னா இந்த இடத்துல காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட கலையை கொண்டவள், முக்காலத்திற்கும் அப்பாற்பட்டவள். அதே மாதிரி மாயைக்கும் அப்பாற்பட்டவள். அப்பேற்பட்டவள் எங்க உட்கார்ந்து இருக்கா அப்படின்னா ஆகம பீட்டி. ஆகமம்னா வேதம். வேதம்ங்கிற அந்த காமகோட்டி வேதங்களாகிய பீட்டத்தில், 4 வேதங்களும் சூழ்ந்துள்ள அந்த பீட்டத்தில், அந்த காமகோட்டி பீட்டத்தில் வசிப்பவளானவள் எப்படி இருக்கா? நிலையாம் வலையாங்க சுந்தரி. வளையல் கையில போட்டு இருக்கால, அந்த வளையல் வளைத்தழும்புடன் கூடியவளாக அந்த வளையல்கள்லாம் கையில போட்டுட்டு அப்படியே பகவானை தழுவி கொள்ளும் பொழுது அந்த வளைய தழும்புகள் அவள் கையிலையும் பதியறது, பகவானோட முதுகிலையும் பதியறதுன்னு சொல்லிட்டு அப்பயே சொன்னார். அதனால எங்க அந்த தழும்பு வந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இந்த தழும்பெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். அந்த வளைத்தழும்புகளை வளையல் போட்டு கொண்டுள்ளதனால் அந்த வளையல் தழும்புகளுடன் கூடி இருக்கக்கூடிய அவள் வலையாங்க சுந்தரியும். அந்த வளையல் தழும்பினால் ஏற்பட்டு மிக அழகாக காட்சி கொடுக்கக்கூடிய, யாருக்கு மட்டுமே, பரமசிவனுக்கு மட்டுமே மிக அழகாக காட்சி கொடுக்கக்கூடிய சுந்தரியான தேவியே, உன்னை சகுண ரூபமாக, எப்பவும் முக்குணங்களில் சகுண ரூபமாக உன்னை என்னுடைய மனதில் நான் தியானிக்கிறேன். அப்படி என்னுடைய மனதில் நான் உன்னை தரிசனப்படுத்துகிறேன். அப்படி யார் மனதில் எல்லாம் நீ தரிசனத்தை அடைகிறாயோ, யாரெல்லாம் உன்னை மனதிற்குள் தரிசனமாக சகுண ரூபத்தில் உன்னை தேடி பெற்று வெற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு வெளியேயும் நீ காட்சி கொடுப்பாய். அப்படி இருக்கிறவாளுக்கு நீ வெளியேயும் காட்சி. துருவனோட சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகமா இருக்கும். துருவன் அங்க போய் தவம் பண்ணும் போது என்ன பண்றான்? உள்ளுக்குள்ள பகவான நினைச்சு உருவகப்படுத்தி படுத்தி 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 பண்ணிட்டு இருக்கான். பகவான உள்ளே வச்சுட்டு இருக்கான். வெளியில பகவான் நின்னப்ப கூட தெரியல, எதிர்க்க நிக்கிறார். நின்னப்பையும் அவனுக்கு தெரியல, என்னடா இவன் எதிர்க்கே நிக்கிறான், இவனுக்கு தெரியலையே.
அப்படின்னும் போதுதான் பகவான் யோசிச்சு இவன் உள்ள இருக்கிற நம்மளையே நான் இது பண்ணிட்டு இருக்கான், வெளியில நம்ம வந்திருக்கிறதே அவனுக்கு தெரியல அப்படின்னு போதும் உள்ள இருக்கிறவர் காணாத போய் ஐயோ உள்ள இருக்கிறவ காணாமேன்னு கண் திறக்கிறப்போ வெளியில பகவான் அப்படி காட்சி தராருங்கிறது அந்த கதையினுடைய அம்சம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இவளை யார் சத்குண ரூபத்தில் வைத்துக் கொண்டு தியானித்து வெற்றி பெறுகிறோமோ அவளுக்கு வெளியேயும் அவள் காட்சி கொடுப்பாள்ங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக மூக்கர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். சர்வாதி பரமசாதக குர்வாணீதாய காமபீடஜுஷே சர்வாகிருதயேஷோணிமா கர்வாயஸ்மை சமர்ப்பியதே ஹிருதயம். சர்வாதி பரமசாதக சர்வர் அப்படிங்கிற அவர்களை போன்ற முனிவர்களால், அவர் ஒரு பரமகுரு, சர்வர் அப்படிங்கிறவர் ஒரு பரமகுரு, அவர்களை போன்றவர்களால் தேவி சேவை நம்ம தியானிக்கப்பட்டவள், பேர்பட்ட குருக்களால் பரமகுருக்களால் சர்வர் போன்ற அப்படின்னா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்ற அர்த்தத்தையும் கொடுக்குது. அவளை மாதிரி இருக்கக்கூடிய பரமகுருக்களால் காமாட்சியாகப்பட்டவள் தியானிக்கப்பட்டாள், பூஜைக்கு உரியவளாக இருந்தாள். யார் அந்த மீதி பேர் அப்படின்னு பார்த்தா ஸ்வகுரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபரகுரு, ஜெகத்குரு ஸ்வரூப, ஜெகத்குருவின் ஸ்வரூபத்தில் உள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. இவ எல்லாம், அதாவது இவ எல்லாருமே பரமசிவனின் ஒரு அம்சம். இந்த இத்தனை பேருமே பரமசிவனின், எல்லாருமே பரமசிவனின் ஒரு அம்சம். இவர்கள் எல்லோருமே பரமசிவனால், இத்தனை பேரும் பரமசிவனையும் துதித்து காமாட்சியையும் துதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் குருவாணி தாய காம பீட்ட சுஷி, காமகோட்டி பீட்டத்தில் அமர்ந்த இந்த உலகத்தின் வடிவத்துல யார் இருக்கா? இந்த உலகின் வடிவில், உலகத்தின் வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னா உருண்டையா இருக்கு அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். உலக வடிவம் உருண்டையாக இருந்தாலும் நிறம் என்னன்னு சொல்லப்படுகிறது? பகவத்கீதையில போனீங்கன்னாலே அது ஒரு சிவந்த நிறம். இல்லைனாக்கா அது என்ன சொல்றான்னா சாயந்தரம் சூரியன் மறையும் பொழுது இருக்கக்கூடிய ஒத்த நிறம் அப்படின்னு. அந்த நிறத்தை கொண்ட, அப்ப அம்பாளை ஏற்கனவே நம்ம சிகப்பு கலர் சிந்தூரவர்ணி, அருணாம் கருணா தரங்கி தாங்கி அப்படின்னு அவளை விதவிதமா நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தை எடுத்தோம்னா தியான ஸ்லோகம் கூட அதுலதான் அப்படித்தான் வச்சுட்டு வரோம் நம்ம. அப்பேற்பட்ட அவள் சிவந்த நிறத்தை உடையவளுக்கு நான் என்ன பண்றேன்? சர்வாகிருதேஷோனிமை, எல்லாராலையும் வணங்கப்பட்ட உன்னை கர்வாயாஸ்மை, ரொம்ப கர்வத்தோட கூட நான் என்ன பண்றேன்? சமர்ப்பியத்தே ஹிருதயம், என்னுடைய ஹிருதயத்தையே நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய ஹிருதயத்தையே சமர்ப்பிக்கிறேன். சர்வர் போன்றவர்களால் துதிக்கப்பட்ட தேவியிடம், போன்றவர்களால் போது இன்னும் இத்தனை குருக்களை கொடுக்கிறார். ஸ்வகுரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபரகுரு, ஜெகத்குரு ஸ்வரூபத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி, இத்தனை பேரு. இவா எல்லாரும் பரமசிவன் கூட இன்னும் கேட்டால் சில நேரத்தில், ஏன்னா எப்படி பரமசிவன் காமாட்சியை துதிச்சாரா அப்படின்னா, காமாட்சியும் பரமசிவனுக்காக தவம் இருந்தாள், பரமசிவனும் காமாட்சிக்காக தவம் இருந்தாள் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தவம் இருந்து காமாட்சியின் பலனாக அவளுக்கு பரமசிவனும், பரமசிவனின் தவத்தின் பலனாக அவருக்கு காமாட்சியும் கிடைத்தாள் அப்படிங்கிறது தான் தாத்பரியம்னு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். அப்பேற்பட்டவர்களால் சேவிக்கப்பட்டவள் அந்த காமாட்சி, அப்பேற்பட்டவளுக்கு என்னுடைய ஹிருதயத்தை பரிபூர்ணமாக நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல மூக்கர் சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்துல. சமயா சாந்தியமயூகைஹி சமய புத்யா சதைவ ஷீலிதயா உமயா காஞ்சீரதயா நமயா லப்யேத கிம் நு ததாத்யம். சமயா சாந்தியமயூகைஹி, சாந்திய அப்படின்னா சந்தியா காலம், சந்தியா காலத்தில், சந்தியா காலத்து சமயத்தில், அடுத்த ஸ்லோகத்திலேயே அதேதான் வருது. சந்தியா காலம்னா சாயந்தர நேரத்தில் ஆதவன், அதாவது சூரியன் ஆகப்பட்டவன் என்ன நேரத்தை அப்படியே இறங்கி, சூரியன் சன் செட் ஆகும்பொழுது எப்படி இருக்கு, நம்ம எங்கேயாவது பஸ்ல எல்லாம் போகும்போது பார்த்தோம்னா நல்லா தெரியும் அதோட கலர் என்ன, ஒரு ரெட்டு சிந்தூரம் ரெண்டும் கலந்த கலர், ரொம்ப அற்புதமாக இருக்கும் வானத்தினுடைய அந்த கலர், அப்படியே இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குன்னா, இது ரெண்டும் கலக்கிறதுனா எல்லாமே அந்த நேரத்தில் சமநிலையில் இருக்கும். அததான் சொல்றார். சமயா புத்தியா சதைவ ஷீரிதையா, எல்லாமே சமநிலையில் இருக்கும். வெப்பமாகட்டும் குளிர்ச்சி ஆகட்டும் எல்லாமே சமநிலையில் இருக்கும்.
அப்ப ஏற்படுகிற சமயா புத்தியா, அந்த சமநிலையில் இருக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த புத்தியினால் அப்பதான், அதனால்தான் சாயந்தரம் விளக்கேத்தி சோஸ்திரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றமே என்ன காரணங்கிறதுக்கு இப்ப மூக்கர் வந்து கரெக்டா இந்த இடத்துல சொல்லிடுறார். அந்த நேரம் எல்லாத்துக்கும் சமநிலையை கொடுக்கக்கூடிய நேரம். வெப்பமாகட்டும், குளிர்ச்சியாகட்டும், சமமான புத்தி ஆகட்டும், மனோநிலை ஆகட்டும், எல்லாமே சமமான நிலையில் இருக்கும். அதனால அந்த நேரத்தில் பெற்ற புத்தியால் எப்பொழுதுமே வழிபட வேண்டும். யார் எப்போதும் வழிபடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மனசு வந்து ஒரு மாதிரி பிரசண்டா இருக்கிற நேரத்துல போய் நம்ம வந்து அம்பாள் கிட்டயோ பகவான் கிட்டயோ நம்ம பிரார்த்தனையோ எது பண்ணினாலும் அவளை ஒண்ணுமே மனசுல நினைக்க வேண்டாம். விளக்கேத்தி வச்சு அப்படியே கொஞ்ச நாடி அப்படியே இவ சொல்றால மனசுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கோ. கொஞ்சம் 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி தானே சொன்னார். மனசுக்குள்ள அவளை வைத்துட்டு அப்படியே தியானித்து கொண்டே இருந்தானா அதுல உனக்கு வெற்றி கிடைச்சதுன்னா எதிர்க்க அம்பாள் வருவோம். அந்த மாதிரி நினைச்சுக்கோ. நினைக்கும் பொழுது அந்த அந்த வழிபடுவதற்கு அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்க கூடியவள் யார்? அவள்னா காஞ்சியில் உள்ளவள் காமாட்சி. அவ ஆசையோட வசிக்கிறாளுங்க. என்ன ஆசை? மக்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல வந்து பக்த கோடிகள் இந்த மாதிரி நேரத்துல வந்து நம்மை வழிபட்டார்களே ஆனால், நம்மீது பக்தி செலுத்தினார்களே ஆனால் அவளுக்கு கருணையோட எல்லாம் செய்யறதுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அவங்க காத்துன்னு இருக்கா. அப்படி அப்படி இருக்கக்கூடியவளை பர்வதராஜன் எப்படி கூப்பிடுறாரா? உமையா காஞ்சீரத்தையா. பர்வதராஜனாகப்பட்டவர் அப்படி இருக்கக்கூடிய காமாட்சியை உமா அப்படின்னு அவர் கூப்பிடுறாராம். பர்வதராஜனால் வாஞ்சியோட கூப்பிடுறார். பர்வதராஜன் உமா அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சியோட கூப்பிடுறார் காமாட்சிய. அப்படி உள்ளவள் நமக்கு சாயுஜ்யம் அளிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கா. எந்த நேரத்துல காத்துன்னு இருக்கா? சந்தியா நேரத்தில் எல்லாமே சமமாக இருக்கு. சந்தியா அப்படின்னா சாயந்தரம்னு மட்டும் நினைக்கிறோம். கொஞ்சம் அதையே இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சிந்தித்தவனா, சந்தி அப்படிங்கிற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணவனாக்க சந்திக்கும் நேரம், இரு வேளைகள் சந்திக்கும் நேரம், இரவும் காலையும் சந்திக்கிற அந்த நேரம் அதே மாதிரி எல்லா சீதோஷ்ணமும் சமநிலையில் இருக்கும். வெப்பமும் இருக்கும், குளிர்ச்சியும் இருக்கும். நம்ம தூங்கி எழுந்து நம்ம பிரசண்டா நம்ம வந்து நம்மள ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்த உடனே மனநிலையும் நமக்கு உற்சாகமா இருக்கும். அதே மாதிரி சாயந்தர நேரம் பகல் போய் ராத்திரி வரக்கூடிய அந்த நேரத்துல விளக்கேத்தி வச்சு கை கால் அலம்பி நமஸ்காரம் பண்றதுக்கு வரும் பொழுது அந்த நேரமும் சமநிலையில் எல்லாமே சீதோஷ்ணமாகட்டும் மனோநிலையாகட்டும் எல்லாமே சமமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவளை தியானிக்க செல்லும் பக்தர்கள்லாம் வருவான் ஆசையோடு காத்துருப்பா. எதுக்காக? நமக்கு சாயுஜ்யம் அளிக்க வேண்டும் என்பதற்காக அவள் காத்து கொண்டிருப்பாள் அப்படின்னு. அந்த உமாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏன் அப்படி வாஞ்சியோடு அவர் கூப்பிடுறார் அப்படின்னா, உமாங்கிற வார்த்தைக்கு சித்த விருத்தி அப்படி, நம்ம சித்தத்தை மேலும் விருத்தி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவள். அதனால்தான் அவளுக்கு உமா அப்படிங்கிற பேர், உமாங்கிற பேரா வச்சு வாஞ்சையாக கூப்பிடுகிறார் பர்வதராஜன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. ஜந்தோஸ்தவ பத பூஜன சந்தோஷ தரங்கிதஸ்ய காமாட்சி பந்தோ யதி பவதி புனஹ சிந்தோரம்பஸ்ஸு பம்ப்ரமீதி ஷிலா. ஜந்தோஸ்தவ பத பூஜனை, உன்னுடைய பதத்தை பூஜை செய்பவர்கள், உன்னுடைய திருவடியை பூஜை செய்யும் பொழுது மனசு அப்படியே அலபாயும். ஆசை அப்படியே ஆசையில கொந்தளிக்கும். மனசாகப்பட்டது ஆசையில் கொந்தளிக்கும். அப்படி அந்த கடல் அல மாதிரி அப்படியே ஆர்ப்பரிச்சுட்டு வரும். என்ன வரும்? மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியில இந்த எல்லா ஜீவன்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமே, நம்ம என் திருவரும்பூர்ல எறும்பு, திருவானைக்காவல்ல யானை அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு இடமும் நம்ம பார்த்துட்டேதான் வரும். எல்லா ஜீவராசிகள்னா மனுஷகுலம் மட்டுமல்ல, எல்லா ஜீவன்களுமே, அம்பாளால் பிறப்பிக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுமே உன்னுடைய திருவடிகளை வழிபடுவதில், பத பூஜன, உன்னுடைய பாதத்திற்கு பூஜை செய்வதில், வழிபாடு செய்வதில், ஸ்தோத்திரம் செய்வதில், தியானிப்பதில் சந்தோஷ தரங்கி தஸ்ய, ரொம்ப சந்தோஷத்தை அல மாதிரி அடையறா. தரங்கம்னா அல, அல மாதிரி அடைந்து மகிழ்ச்சி அடைகிறா. அல மாதிரி அவளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது காமாட்சி. அப்படி மகிழ்ச்சி கிடைக்கிறப்போ இந்த ஜீவனானவன் என்ன பண்றான்? பந்தோ யதி பவதி புனக, திரும்ப போய் இந்த பந்தத்துல மாட்டிப்பானான்னு. புனகன்னா திரும்பவும், பந்தோன்னா பந்தம்,
திருப்பி இந்த பந்தத்துல இந்த கட்டுக்குள்ள இவன் போய் மாட்டிப்பானான்னு எங்கேயாவது சம்சார பந்தத்துல போய் மாட்டிப்பானோ? அப்படி ஒருத்த மாட்டின்டானே. ஆனால் அது கடல் நீர்ல கொண்டு பாறையை தூக்கி போடுற மாதிரி, கல்பாறையை தூக்கி போடுற மாதிரி, கடல் நீர்ல கொண்டு கல்பாறையை தூக்கி போட்டு அது முதக்கும் மொத்த பார்த்துட்டு இருப்பானா? கிடையவே கிடையாது. அவன் போட்டானா அது என்ன பண்றதுன்னா யோசிக்காத நிலைக்கு அவன் சென்று விடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீவமரண போராட்டத்துல அவன் மாட்டிக்க மாட்டான். அவன் எதுல கொண்டு தூக்கி போட்டாலும் என்ன பண்ணாலும் அவன் கல்லுக்கும் தெரியாது, மண்ணுக்கும் தெரியாது, வைரத்துக்கும் தெரியாது, தங்கத்துக்கும் தெரியாது. அவன் வித்தியாசம் தெரியாதவனாக ஆகி விடுவான். உன்னுடைய திருவடிகளை பிடித்துக் கொள்ளும் பொழுது, அந்த வழிபடுவதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சியின் பொழுது அவன் அலைபாய்கிறது. அவனுடைய மனது மேலும் 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 அலை எழுந்து கொண்டே வந்து உன்னுடைய திருவடி பற்றி அவன் ஞானம் ஏற்பட்டுக் கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட ஜீவன் சம்சார பந்தத்தில் நிச்சயமாக மாட்டிக்கொள்ள மாட்டான். அவன் மறுபடியும் ஜனனம் எடுப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மூக்கர் சொல்கிறார். குண்டலி குட்டிலி குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சாவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. குண்டலி குண்டலினி யோகத்தால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இது பார்த்துட்டு தான் வரும். ஒவ்வொருத்தர் உடம்புலையும் மூலாதாரத்தில் குண்டலினி சக்திங்கிறது 3.5 சுற்று மாறி பாம்பை போல வளையமிட்டு படுத்துட்டு இருக்குன்னு சொல்றோம். இதை எழுப்பி சிரசில் கொண்டு வருவதுதான் ஜீவனினுடைய லட்சியம். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம். ஒரு ஜீவனுக்கும் ஒரு ஜீவராசிக்கும் ஒரு ஜீவாத்மாக்கும் அதனுடைய லட்சியமே என்னன்னா இதை எழுப்பி சகசிராரத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். அப்ப குண்டலி குமாரி குட்டிலே. இப்ப குண்டலி அப்படின்னும் போது வளையம் மாதிரி குண்டலினி சக்தியாக மூலாதாரத்தில் குடிகொண்டவளேன்னு அர்த்தம். யார? காமாட்சியை தான் சொல்றார், சக்தியை சொல்றார் இந்த இடத்துல. மூலாதாரத்தில் வளையமாக, வளையம் ரவுண்ட் ரவுண்டா மூலாதாரத்தில் குடிகொண்டவளே குண்டலினி சக்தியாக. சண்டி சராச்சர சாவித்ரி சாமுண்டே. இப்ப சண்டிகா அப்படின்னு, சண்டி அப்படின்னா சண்டிகா பரமேஸ்வரி அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். இந்த சண்டிகா பரமேஸ்வரி அப்படிங்கிறவள் யார் அப்படின்னா மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி 3 பேரினுடைய மொத்த வடிவம். இவா 3 பேரினுடைய மொத்த வடிவம் தான் இந்த சண்டிகா. இந்த சண்டிகா பரமேஸ்வரிங்கிறவ அந்த சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே. சாமுண்டி யார் அப்படின்னா சண்டமுண்டாசுரனை வதம் செய்பவள், 18 கை துர்க்கையாக. யாரு? அவளுக்குதான் சாமுண்டின்னு பேரு. அவ முன்னாடி எப்படி இருப்பா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சாந்தமான வடிவே கொண்டவள். அப்பேற்பட்ட தேவி இந்த அசுரர்களை வதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே 18 கை கொண்ட துர்க்கையாக ஆகிறாள். ஆகி முண்டரை வதம் செய்யறதுனால சாமுண்டா அப்படிங்கிற நாமம் அவளுக்கு. அப்போ அந்த மாதிரி அவ வந்து சாமுண்டாவா, சண்டமுண்டாசுரனை வதம் செய்து சாமுண்டாவாக ஆகும் பொழுது அவளுடைய அந்த வேகத்தை தணிக்கும் பொழுது அந்த துர்கா தானே அப்படி ஆயிருக்கா. அப்ப 700 மந்திர வடிவமாக அவளை வணங்குவார்கள். 700 மந்திர வடிவமாக 700 மந்திரங்களை சொல்லி அவளை வணங்குவார்கள். அப்படி வணங்கும் பொழுது அததான் வந்து துர்கா சப்த சதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படிச்சிருப்பீங்க எல்லாரும். அது ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த விதத்தில் அவள் அழைக்கப்படுகிறாள் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடியவள் இப்படி கோபம் வருது இல்ல? இப்படி எப்ப கோபம் வருது? இந்த சண்ட முண்டாசுரர்களை அழிக்கிறதுக்கு அவளோட வதம் செய்யும் பொழுது கோபம் வரும் பொழுது கோபத்தில் எது பண்ணாலும் அடங்காதவள் அப்படிங்கிறதுக்குதான் சண்டி சராசரி சாவித்ரி சாமுண்டி. அவள் கோபம் வந்துடுத்து அப்படின்னா கட்டுப்படுத்தவே முடியாது. அப்பேற்பட்டவள் வளையமிட்டு குழந்த மாதிரி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அதே சக்தியாகப்பட்டவள் குண்டலினி சக்தி. கோபம் வந்துடுத்துன்னா யாராலையும் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. குணினி குகாரிணி. குணினி சண்ட முண்டரை அழித்தவள்ங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். குணினி குகாரிணி குஹ்யே. குணினினா குணங்களுக்கெல்லாம் அதிபதி. என்ன குணங்கள்? 3 குணங்கள், ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். இந்த 3 குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவள். அப்ப முக்குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அப்படின்னும் போது உள்ளத்தில் இருக்கும். அப்ப குஹ்யேன்னா குகை அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ள உள்ள இருக்கிறதுக்கு பேர் குகை. குகாரிணி குஹ்யே அப்படின்னும் போது உள்ளத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த குகையில நமக்கு என்ன இருக்கு? நமக்கு
அஞ்ஞானம் தான் இருக்கு. ஞானம் இருக்கோ, அந்த அஞ்ஞானம் இருக்கு. அஜ்ஞானம்ங்கிறது ஒரு இருள். அந்த அஞ்ஞானத்தை விளக்குவதற்கு வந்தவளே. அப்ப அஞ்ஞானத்திற்கு எதிரியானவளே ஞானஸ்வரூபியேன்னு அர்த்தம். அஞ்ஞானத்திற்கு எதிரியானவள் ஞானஸ்வரூபியாக விளங்குபவள். அப்படி இருக்கக்கூடியவள் என்னவா மறைஞ்சின்னு இருக்கா. மறைஞ்சின்னு இவ எல்லா விஷயத்தையும் செய்கிறா. அப்பேற்பட்டவளே குரு மூர்த்தே, குருவாய் இருப்பவளே, துவாம் நமாமி காமாட்சி, காமாட்சி தேவியே, இத்தனைக்கும் குருவாக இருப்பவளே, உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றார் இந்த இடத்துல? அவர் தான் வணங்குவதாக இந்த இடத்துல அவர் சொல்கிறார். நாமளும் சேர்ந்து அவரோட சேர்ந்து வணங்கி இன்னைக்கு கிளாஸ நாம இதோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமக.